ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தையும், அவர்கள் பாக்கியவான்கள் பூமியிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள், நித்தியத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு உண்டு, நித்தியத்திற்கு நேராக நம்முடைய விசுவாசம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நித்தியத்தை எவ்வளவாக நிச்சயப்படுத்தினாரோ அதே போல் பூமியில் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதிலும் மிக கவனமாக இருந்தார். சாபத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை, தரித்திரத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை, பாவ கட்டுகளிலே, பில்லி சூனிய கட்டுகளிலே இருக்கின்ற வாழ்க்கையை தேவன் விரும்பவே இல்லை. தம்முடைய ஜனங்கள் சுதந்திரமாய் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் விரும்பினார். அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையும் கல்வாரி சிலுவையிலே ஈந்தளித்தார். அவரை பின்பற்றி வந்திருக்கிற நாம், அவருடைய இரட்சிப்பை ருசி பார்த்த நாம், அவர் விரும்புகிற வண்ணமாக தேவன் விரும்புகின்ற ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படத்தக்கதாக இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வாஞ்சிப்பது ஏராளம். அவைகளில் ஒன்றாகத்தான் இந்த சாந்த குணம் என்பது இருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராயிருந்தார். ஆகையால் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சாந்த குணத்தினுடைய அடையாளங்களை நாம் தியானித்து வருகிறோம். வேதம் முழுவதும் ஏராளமான அற்புதங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை நிறைய இடங்களில் பிரசங்கிக்க கேட்டு, இதை ஆண்டவர் உனக்கும் செய்வார் என்கின்ற பிரசங்கங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். அற்புதங்கள் உண்டு. 5 அப்பம் 2 மீனை பெருகச் செய்த ஆண்டவர் உன்னையும் பெருகச் செய்வார் என்று சொல்லுகின்ற சத்தியங்கள், பெருக செய்கிற சத்தியங்கள், ஆசீர்வதிக்கின்ற சத்தியங்கள், அற்புதம், அடையாளம் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இயேசுவை போல வாழணும்னா இது கடினமான பிரசங்கம்னு சொல்லிடுவோம். அப்படித்தானே? இது கடினமான உபதேசம். பட் அதுதான் உன்னை நித்திய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்லும். அதுதான் உன்னை பூமியில் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றும். அதுதான் உன்னை பாக்கியவானாக மாற்றும். மற்றவைகள் எல்லாம் இட்ஸ் ஆல் டெம்பரரி ரிலீஃப். அதில் இருந்தேன், எனக்கு ஒரு விடுதலை தேவை, ஆண்டவர் வைத்தியராய் வெளிப்பட்டார். எதுவுமே சொல்லிக்கிறது பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியர் தேவை என்று. ஸோ காட் இஸ் ஹீலிங் அஸ். குட். கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தேன், ஆண்டவருடைய வல்லமை என்னை விடுதலையாக்கிட்டு, ஐ டெலிவர் ஃப்ரம் ஆல் தோஸ் பாண்டேஜஸ், witchcraft, everything. So he was a deliverer. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கின்றன. So he became the savior. இரட்சகராக வெளிப்படுகிறார். பட் ஹியர் இஸ் த லைஃப். இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். See that? Where he say I am the deliverer. எங்க டெலிவர்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்க? நீங்க அவரே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பட் நான் ஜீசஸ் never boast I am the savior, but he boasts I am the life. நானே ஜீவனுமா இருக்கிறேன். ஆங்கிலத்தில் I am the life, follow me என்று சொன்னார். ஸோ லூக்காவில் நான் சில வசனங்களை, அப்பாசியாவில் நான் போன வாரம் பிரசங்கம் செய்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். மனதுருகின்ற இருதயம் சாந்தமுள்ள ஒரு இருதயம். அழுகின்ற ஒரு ஆத்துமாவுக்காக மனதுருகிறவர் நம்முடைய ஆண்டவர். Sometime Lord make us to cry so that he can come near to you. சில வேளைகளிலே
நாம் அழுகிறோம். அந்த வேளையிலே தேவன் நம்முடைய அருகாமையில் இருக்கிறார். Whenever you cry in any situation, the Lord is so compassionate. அதனால தான் அழுகின்றவர்களோடு கூட அழுகின்ற ஆண்டவர். லாசரு மரித்து விட்டான் என்று சொன்ன பொழுது அவருடைய வீட்டிற்கு வந்த பொழுது இயேசு அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார். நான் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. Very difficult to see tears in my eyes. I am asking God, what is wrong with me? Am I so hard? என் இருதயம் அவ்வளவு கடுமையாக இருக்கான். கடுமையான சூழ்நிலையில் கடந்து சென்றிருக்கேன். கடுமையான இழப்புகளில் சென்றவர்களை சந்தித்திருக்கிறேன். இறந்த வீடுகளிலே சென்றிருக்கிறேன். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see the tears. நல்லங்க நீங்கள். பட் ஜீசஸ், the heart of meekness, சாந்த குணமுள்ள இருதயம் உடையவர், he cried about that particular woman because he is in shattered situation. எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படிதானே? முந்தின வசனம் அந்த வேளையில். அதுக்கு முந்தின வசனம் 7:12. ம் 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 only one son, only one hope, poor widow, she lost that. பட் உலகமே ஊரே கூடி நிற்குது. அப்படிதானே? வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கூட்டம் வரலாம், உன் நிலைமையில் உன் ஆளுகைக்கு பதில் கொடுப்பவர் யார்? ஒரே ஒருவர் தான். No one else can help you. Big vasta will not work out. பெரிய ரெக்கமெண்டேஷன் will not work out. பட் மனதுருகுகிற தேவன் ஒருவர் உண்டு. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் அளிக்கின்ற தேவன் ஒருவர் உண்டு. The only one reason DJ Sangal reach out the people, he carry this truth. நீ எந்த துன்பத்தில் இருந்தாலும் உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன் அழுகைக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீ ஒன்றே ஒன்று இழந்துவிட்ட சூழ்நிலை, அடைக்கப்பட்ட சூழ்நிலை, மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They are helpless, they can't do anything, but Jesus can do something. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்று நன்று இயேசுவை நோக்கி நான் எல்லையில்லா இன்பம் இயேசுவை நோக்கி நான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை அவனை உன்னை கண்ணீரெல்லாம் கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் கண்மணி போல் காப்பார். பார்மேகமோடு கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. பார்மேகமோடு கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார்.
குணமாக்க வல்லவராம். அவராய் உன்னை அவராய் உன்னை சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. குணமாக்க வல்லவரா. எஸ், குணமாக்க வல்ல ஆண்டவர். யாராயிருந்தாலும் பேதங்களின் கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே. காலத்தின் மாற்றம் இந்த பாடலே காணாம போயிட்டு. I am watching so many channels including the own family. I cannot see this song. That means people lost the heart of compassion. That's what the truth. நான் கத்துக்கொண்டது ஏன் இந்த மாதிரி பாடல்கள் வர மாட்டேங்குன்னா மனதுருக்கம் போயிட்டு எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு ஜனங்களுக்காக மனதுருகின்ற பரிதவிக்கின்ற அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இல்லை. That's why I cannot see these songs. There are people broken. உடைக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு, அழுது கொண்டிருக்கின்ற ஜனங்கள் உண்டு. Where are the songs of ஆறுதலின் பாடல்கள் எங்கே? தேற்றுகின்ற ஆண்டவரின் பிரசன்னம் எங்கே? ஜனங்களுக்காய் அழுது கொண்டிருக்கிறவர்களுக்காய் பரிதவிக்கிற இருதயங்கள் எங்கே? அதனாலதான் இவாஞ்சலிசம் கீழே போயிடுச்சு. இன்னைக்கு சபைகள் பெருகிடுச்சு. எத்தனை மாறிச்சு? வாட் இஸ் யுவர் பெர்சன்டேஜ்? இன்னைக்கும் 2% தான். சபைகள் இத்தனை பெருகி இருக்க. ஸ்டான்லி அண்ணன் கேட்டா சொல்லுவாங்க, ஆடை திருடி வச்சிருக்கான். அங்கங்க ஆடை திருடி வச்சிருக்கான். அத்துமறைச்சிப்பு இங்க நல்லா கவனிங்க. ஒன்று சொல்லுவாங்க ஊரில், கல்யாண வீட்டுக்கு போறியோ போகலையோ இறந்த வீட்டுக்கு போ. ஏன்னா அங்கே தான் ரொம்ப துக்கத்தோடு இருப்பாங்க. ஆண்டவர் தான் சொன்னார், அழுகிறவரோடு கூட நீங்கள் அழுங்கள். ஓ, ஷேர் தேர் பேர்டன். திஸ் இஸ் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். திஸ் இஸ் ஹார்ட் ஆஃப் மீக்னஸ். அதுதான் சாந்த குணத்தினுடைய இருதயம். அது அப்படி தான் இருக்கும். துன்பப்படுகிற பிள்ளைகளோடு கூட பிரயாணம் செய்யுங்கள். குட்டி பையன் வருவான், அவங்க அப்பா டிரைவர், அவங்க அம்மா ஹவுஸ்மேடு. ஏதோ ஒரு விசாவில் இந்த ஊரில் அவங்க குடும்பம் ஆயிட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அவர் ஓட்டிக்கிட்டு இருந்த டாக்ஸி போச்சு. கேஸ் போட்டதுனால லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. உள்ளே தான் இருக்கார். ஒவ்வொரு நாளும் 2 பேருக்கு அக்கமாக கிடையாது. ஃபைன் மவுண்ட் ஆகிட்டுருக்கு. வேறு வழி கிடையாது. பையன் ஸ்கூலுக்கு போகிறக்கு உண்டான வழி கிடையாது. வருவான் சண்டே ஸ்கூலுக்கு. நான் என் பையன் கூட உட்கார வச்சு என் கையை பிடிச்சி எழுதுவேன், சொல்லி கொடுப்பேன். வாயை திறக்க மாட்டேங்க. ஸ்கூல் போனால் தானே வாய் திறப்பான். எல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க. என் கண்ணு அவன் மேலேயே இருக்கும். ஏன்னா சில நேரம் இதுங்க இன்ஜூர் பண்ணிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி. நம்ம பிள்ளைங்க இன்ஜூர் பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் நம்மகிட்ட சில அடையாளங்கள் இருக்குது, ஐடி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவனுக்கு ஒன்றும் கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், நீ அடிபட்டுட்டியான ஒன்று கொண்டு போகிறதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாதடா. எல்லாரும் மாட்டேன், கவனமாரு கவனமாரு. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறார்களோ?
நல்ல கவனிங்க. Now you tell me, your situation is worse? உங்கள் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்கா? இல்லையே. எவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுதுதான் உன்னை எவ்வளவா ஆசீர்வதிருக்காருங்கிறது தெரியும். நம்ம கம்பாரிசன்லாம் நம்ம வீடு இவ்வளோன்னா அடுத்த வீடு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கு? கீழே இருக்க வீடை பாரு, உனக்கு கர்த்தர் நல்லவர்னு தெரியும். நம்ம மேலேயே அதுக்கு மேலேயே லுக் டவுன் சம்டைம். அதனால தான் அழுகிறவரை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். உங்கள் ரட்சிப்பு, உங்களுடைய ஆசீர்வாதம், தேவன் உங்கள் அருகாமையில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். வாசிக்கலாம் அடுத்த வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மீக் சோல், சாந்த குணம் உள்ள ஆத்மா, ஹேட் ஹிம்செல்ஃப், தன்னைத்தான் வெறுக்கிறது. கவனிங்க, சில வேளையில் நம்மளும் வெறுக்க வேண்டியது வரும். அப்படிதானே? நேற்று ஃபைனல் டே விபிஎஸ், எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்க. நான் அதுக்கு முந்தின நாளும் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வந்ததுனால ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்டு. எப்படியும் பிள்ளைங்க வண்டியில் போயிருப்பாங்க, வண்டியில் வந்துடுவாங்க, போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ ஹேட் லிட்டில் ஸ்லீப், ஐ ஹேட் லிட்டில் எனர்ஜி. கொஞ்சம் தூங்கி எழும்பின உடனே ஐ டோல்ட் மை வைஃப், லெட்ஸ் கோ. கஷ்டமாக தான் இருக்கும், அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டணும், திரும்ப வரணும். நேற்று போயிட்டு வந்துருக்குறோம், நைட்டு 11:30 முடிச்சுட்டு தான் திரும்பி மார்னிங் இங்கே வரணும். 7 மணிக்கு திரும்பி அப்பாசியாவுக்கு பிரயாணப்படணும், முடிச்சுட்டு இங்கே வரணும், கஷ்டம். பட் ஐ ஹேட் மை செல்ஃப் ஃபார் த பிளெஸிங் ஆஃப் மை சில்ட்ரன். I took the tired factor for my children, what God has given to me. தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் I am ready to hate myself. என்னுடைய சுகத்தை வெறுப்பதற்கு நான் ஆயத்தம். என் பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் கலிகூறும்படியாக என்னை நான் வெறுப்பதற்கு நான் ஆயத்தம். என் பிள்ளைகள் தேவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, இயேசுவை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை நான் வெறுக்கிறதற்கு ஆயத்தம். அழகாக நீங்கள் நாமளே வெறுத்து அதுக்கு இடம் இல்லாமல் தான் முடியுங்கிறவங்க கூட முடியாமல் பிரித்து போட்டிருக்காங்க. இஃப் நாட் அஃபோர்டபுள், தட் இஸ் செகண்ட் ஸ்டோரி. காட் வில் கிவ் த கிரேஸ், கர்த்தர் கிருபை தருவார். ஆனால் முடியும், நம்முடைய ஆசைகளை கொஞ்சம் வெறுத்தால் முடியும், நம்முடைய சுகத்தை கொஞ்சம் வெறுத்தால் முடியும். வெறுத்தாயோ கிறிஸ்துவுக்காய் வெறுத்தாயோ? நல்லா கவனிங்க, 2 காசு தான் இருக்கு, கொடுத்தா அவளை பாதிக்கும், அவளுக்கு 2 தான் இருக்கு. பட் கிறிஸ்துவுக்காக 2 காசையும் வெறுத்தால் கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுப்பான். வெறுத்தாயோ? ஏதோ 1-2 சிச்சுவேஷன்ல நடந்தது பிரதர். அந்த வசனம் அதோட முடியல. அனுதினமும், எவ்ரிடே. That is called taking up the cross. Every day take your cross. That's your cross. நான் வேற எதையும் கேட்கலையே. I am dealing for your family and your children. அதில் தேர்ன பிறகு ஊழியத்துக்கு வாங்க, நோ ப்ராப்ளம். இங்கே இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டா முதல்ல பொண்டாட்டி கசப்பை சம்பாதிக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், என் மனைவிங்க தான் இருக்கா. வந்துட்டான்னா இந்த ஊழி ஆரம்பித்த புதுசுலலாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னால் சண்டை போட்டுட்டு இங்கே வந்து பிரசங்கம் பண்ண அவா சொல்லுவா, இந்த வாய் தான் அங்கே பிரசங்கம் பண்ண போகுது. எஸ், தட்ஸ் அனதர் லெவல். அங்கே நான்
கூப்பிடல. அதனால தான் நிறைய 50 தாண்டின பிறகு வருது. அங்க எங்கேயாட்டு போயாட பிறகுதான் வருது. நம்மகிட்ட என்ன செய்யுது, வருது. அப்படியாட்டு வந்து சேருது. மூப்பர்கள் தரிசனம் காண்பார்கள். ஓகே, அப்படியாவது நம்மகிட்ட வந்து சேருது. நேத்து I see some of the people from my old church. I broke them nicely. Yes, are you living stone for Christ? How long? எதுக்கு மனுஷனை பிரியப்படுத்துறீங்க? தேவனை பிரியப்படுத்துங்கள். நல்ல கவனிங்க. பிரபு பிரகாச பிரியப்படுத்துறதுக்காக யாரும் பிரெட் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடாது. எனக்கு ஐயோ, எங்கே சத்தியம் இருக்கிறதோ மேய்ந்துகள், எங்கே உண்மை இருக்கிறதோ பற்றிக்கொள், எங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறதோ பற்றிக்கொள். I will not stop anyone. நல்ல கவனிங்க. Every day take up your cross. வெறுக்கணும். நீதியா செயல்படும் போது கொஞ்சம் வெறுக்கணும். என்னாலும் should follow Jesus. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் மாட்டே. உலகம் என் பின்னே, சிலுவை என் மாட்டே. உலகம் என் பின்னே, சிலுவை என் மாட்டே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. I hate myself, then I went. கடினமாக இருந்தாலும் நான் போனேன். போயிட்டு I was watching the program, suddenly announcing Jitin brother is missing. யார் பொறுப்பு சொல்லுங்க? ஜித்தினோட தம்பி மிஸ் ஆயிட்டான், தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மேலே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தலையாய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஜித்தின் அப்பாவுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. என் மனைவி ஓடி திரிகிறா எங்க இருக்கிறான்ட்டு. கடைசியில் பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். I tape the parents. Can happen. நல்ல கவனிங்க. நம்ம பிள்ளையை காண நமக்கு துடிக்குது. அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா பெரிய crowd இருக்குது, 300 children இருக்காங்க. ஒரு பிள்ளை மிஸ் ஆனா எப்படி கண்டுபிடிப்பாங்க? So then we are searching for him. Finally we found him. Thank God. I know that he will be inside the campus. அதை தாண்டி எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அங்கே மூளை முடுக்கலாம் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. அது இல்லை பிரச்சனை. சண்டே ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைன்னா முகமாட்டு தெரியும், அவன் இன்னும் வரவே இல்லை, அதனால அதுவும் தெரியாது. பட் எனிவே we found him. நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர். I tell you, for your children, பிள்ளைகளுக்காக முயற்சி எடுங்கள், சிலுவையை தூக்குங்கள். குடும்பத்திற்காக சிலுவையை தூக்குங்கள். முடியல பிரதர், போகலாம் முடியாது பிரதர், யூ ஹாவ் டு கோ. அங்கே ரிலேஷன் இங்கே ரிலேஷன் கொஞ்சம் இடிக்கும். அவங்க சொந்தத்துக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம். போனால் யாரும் பேச மாட்டாங்க. பேசலாம் வேண்டாம், நீ தைரியமாக போ. இப்போ என்ன, மேலே இருக்கவர் பேசுனா போதும். எஸ், யூ வில் ஹேட். வெறுத்தாயோ என்னை யாராவது எங்கேயாட்டு யாராவது பேசலைன்னா ஆளாக போயிடுவேன். என்னதான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே, என்னதான்
பேசுகிறாங்க. அவங்க பேசி என்ன நமக்கு பொற்காசை வந்துட போகுது, இல்லை வாயிலிருந்து பொற்காசை விழுந்துட போதா, ஒன்றும் விழ போகிறது கிடையாது. லெட் அஸ் கோ அண்ட் டெஸ்ட் தம். போய் சோதிச்சு தான் பார்ப்போம் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பேசுவாங்க. ஈகோ. நீ கத்தருக்காக நின்னா கத்தர் உன் பட்சத்தில் நிற்பார். கத்தர் நம் பட்சத்தில் நிற்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? வசனம் அல்லவோ, சத்தியம் அல்லவோ. தட் இஸ் த கிராஸ். அதுதான் சிலுவை. வெறுத்தாயோ? நாமளை வெறுக்கலன்னா உள்ள என்ன இருக்கும் தெரியுமா? பெருமை இருக்கும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் சிம்பிள் சிம்பிள். மேட்ச் த ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர். வேதத்தை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார், அதில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் போவதில்லை. ஒன்றும் ஜோடு இல்லாமல் போவதில்லை. ஆண்டவரோடு கூட சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. உங்களை நீங்களே வெறுத்து பாருங்க. யூ கேன் see the presence of God in your life. தெய்வ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. வாசிக்கலாம். லூக்கா 10:4. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். எத்தனை பேர் நம்புவீங்க இதை? ஊழியத்துக்கு போகும்போது காசு வேண்டாண்டா, செருப்பு வேண்டாண்டா, ஒருத்தன்ட்டையும் கேட்காத. ஐ எம் ப்ராக்டிஸிங் திஸ் பட் ஐ எம் ப்ராக்டிஸிங் இட்ஸ் ஃபீலிங் வெரி ஹார்ட். நான் இதை அபியாசப்படுத்துகிறேன், பட்டு நெருக்கமான வாசல் வழியாக கடந்து போகிறேன். 6 நாள் விபிஎஸ் நடந்தது. டைரக்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் எப்படி அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நிறையா 300 பிள்ளைகள் கேதர் பண்ணுறது அப்படி இல்லை. அவங்க சொன்னாங்க, 2 குடும்பத்தை சூஸ் பண்ணி we tell them you have to take care. இன்னைக்கு நீங்கள் தான் ஸ்பான்சர்னா நீங்கள் தான். வார்த்தையை மாற்ற முடியாது. இப்போ நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணா பிரெட் ஆஃப் லைஃப் என்ன செய்யும்? Listen, tell me. I chose this program. You are the one going to sponsor. Kalas, I don't know. God bless you. என்ன சொல்லுவீங்க? நல்ல கவனிங்க. That's why I told. It's very hard to practice. But that is the heart of Jesus. That is the heart of Jesus. ஆண்டவர் சொன்னாரு, சாமான் பையும் இருக்கக்கூடாது, பாதரட்சையும் கொண்டு போகக்கூடாது. சில வேளையில் ஆண்டவரை கொஸ்டின் கேட்பேன். நாங்கள்லாம் செருப்பு போட்டுட்டு தான் போகிறோம். ஆனால் சில மிஷினரிகளுடைய சாட்சியை கேட்டிருக்கேன், செருப்பு இல்லாமல் நடந்த நாட்களை தேவன் அறிவார். நேற்று அந்த ப்ரோக்ராமில் நான் உட்காந்துருக்கேன். எல்லாம் பல ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. பட் ஐ ரிமெம்பர் த மேன் பாஸ்டர் ஜெரி. இன்னைக்கு இத்தனை காங்கிரிகேஷன் அங்கே உள்ளே வந்திருக்குன்னா, இத்தனை தெய்வ பிள்ளைகள் ஆடி பாடுறாங்கன்னா, ஜீவ கற்கள் என்று சொல்ல தலைப்பில் இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறாங்கன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷன் இந்த தேசத்திலே ஜீவ கற்களாய் வாழ்ந்ததால் மாத்திரமே he came in the army but established the God's army. இராணுவத்தில் வந்து இயேசுவின் சேனையை இந்த தேசத்திலே அவர் நாட்டி சென்றபடியினால் இன்றைக்கு அத்தனை லாங்குவேஜ் பேசுகிறவங்களும், அத்தனை ஆராதனைகளும், அத்தனை டினாமினேஷனும் they can come inside in the name of Jesus because of one man. நான் யாராட்டும் ஒருத்தர் அதை பேசுவாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம நிற்கிறங்கிற இடம் because of one American. Why God blessed America? Because of such a people. இரும்பு திரைகளுக்குள் சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர்கள். இன்னைக்கு சபையை ரன் பண்ண விட மாட்டேங்காங்களா? அன்னைக்கு எப்படி இருந்திருக்கோம்? யூஸ் ஹிஸ் ப்ரிவிலேஜ். பவுல் சொல்றார், நான் யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனா, ஐ எம் அமெரிக்கன், கிவ் மீ த சர்ச். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் போய் ஆடி பாடி ஆராதிச்சுட்டு அவங்க கட்டின அவங்க பில்டிங்குள்ள இப்பவும் போய் பாருங்க எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னுட்டு அவங்களுக்கு தெரியும் குவைத்தில் நிறைய சூடு இருக்குன்ட்டு. லுக் அட் த ரூஃப், ஷோ மீ த பில்டிங் லைக் தட். ஃபேன் தான் ஓடுது, ஃபேன் தான். தோ ஏர் கண்டிஷன், தெர் இஸ் அ ஃபேன். பட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. என்ன தரிசனம் இருந்தால் கட்டியிருப்பாங்க. உள்ளே போகிறவங்களாம் ஆடி பாடி கொண்டாடிட்டு வரக்கூடாது, அவரை போல மாறணும்.
அவரை போல என்ன செய்யணும்? மாறணும். எஸ், ஐ ஹேவ் டு டு சம்திங் ஃபார் காட். இப்படி எத்தனையோ ஜீவ கற்கள், கோதுமை மணிகள் விழுந்ததால் தான் நானும் நீங்களும் இந்த இடத்தில் வந்து ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இப்படி ஒரு சந்ததி நம்மை நினைத்து பார்க்குமோ? நினைத்து பார்க்குமோ? வெறுத்தாயோ? வெறுத்தாயோ? இந்த சுவிசேஷத்திற்காக என்னிடத்தில் காசு இல்லை, நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் ஹவ் மணி, நோ ப்ராப்ளம். நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் செயலையெங்கோ உம் நாமம் சொல்ல வேண்டும். என் செயலையெங்கோ உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை the meaning. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதிலிருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க? நல்லா கவனிங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் என்ன வேணும்? காசு வேணும், அப்படிதானே? ஸோ we are taking money. என் பிள்ளைகள் லீவுக்கு போகிறோன்னே செருப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இங்கே போடுற செருப்பு இந்தியாவில் போட முடியாது, ரொம்ப சூடாக இருக்குன்னுட்டு செருப்பு வாங்க. தட்ஸ் நாட் மீனிங். மீனிங் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். எனிதிங், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழிய பாதையில், we need money, we need things. More than that we need Jesus. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு இயேசு தேவை. That's meaning. அவரை நம்பி வாழ வேண்டும். எத்தனை நன்மைகள் இந்த இடத்துல வந்து நிறுத்தி இருக்கிறாரு. நினைத்து பார்த்தாயோ? எத்தனை பேருக்கு இல்லாத கிருபை, எத்தனை ஞானவான்களுக்கு இல்லாத கிருபை, எத்தனை பலவான்களுக்கு இல்லாத கிருபை உன்னை உன்னதத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறாரே. மாறவேன் மாறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மாறவேன் மாறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. கர்த்தர் நல்லவர், நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏற்றி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றேன். கண்மணி போல் என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏற்றி சுமந்து காத்த தேவனே, சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கினேன். கண்மணி போல் என்னை காக்கினேன். மறவே
மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும், வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும், தேவாவியானவர் எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும், தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவேன். ஆவி எனக்காய் கொடியேற்றுவேன். இதுவரை உதவி செய்தனே சரே, இனியும் உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய வல்லவரே. மரவே மரவே மரவே, நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மரவே கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்த கர்த்தரே, இனிமேலும் நடத்த வல்லவரே. இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனிமேலும் நடத்துவார். அதை கவனிங்க. ஆண்டவர் போன பகுதியில் சொன்ன, போன வாரத்தில், எதற்கு பயப்பட்டீர்கள், விசுவாசம் எங்கே? ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் என்ன நடக்கும் சொல்லுங்க? மேக்சிமம் நடக்கும் மரணம். ஆண்டவர் சொன்னார், அதுக்கு பயப்படாத, மரணத்துக்கு பிறகு உன்னை அக்கினியிலோ இல்லை நித்தியத்துக்கோ சேர்த்து கொள்ளுகிறவருக்கு என்ன செய்யுங்க? பயப்படுங்க. மேக்சிமம் அதான் நடக்கும். அதுக்கு பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன செய்யாத? பயப்படாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு. ஏன்னா நீ மரித்தாலும் அதுக்கு பிறகு அன்னைக்கே வந்து தூக்கிட்டு நித்தியத்துக்கு போயிடுவாரு. அப்படி எதுக்கு பயப்படுறீங்க? நோ வரிஸ், ஃபாலோ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்தில் எழுதப்பட்டு விசுவாச வார்த்தைகள் கிரியை செய்யுமே. ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தும் உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். செத்துப்போன மகனை விதவை இடத்தில் திரும்ப கொடுத்த ஆண்டவர் அல்லவோ. So trust on him. கர்த்தரை நம்பியே வாழ ஜீவிக்க கற்றுக்கொள்ளுவோம். வாசிக்கலாம். லூக்கா 10:20. ஆகிலும் எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் இருக்கு? சாந்த குணம் தன்னுடைய வாக்குத்தத்தத்துல மகிழ்ந்திருக்கான். நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு உண்டு, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு, நீ செஞ்ச கிரியைக்கு ஏற்ற மாதிரி அதை ஆயத்தம் பண்ணிட்டு நான் மறுபடியும் என்ன செய்வேன்? வருவேன். பூமியில் எதை கட்டினீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எதை கட்டவிழ்த்தீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்ப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவ குறித்து பூமியில வைக்கப்பட்டா கடைசி நாள்ல ஒன்னு அறிக்கை செய்யறதுக்கு அவரும் என்ன செய்வாரு? வைக்கப்படுவாரு. இதுதான். பட் சீசர்களுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆவிகள் கீழ்ப்படுகிறது. ஆஹா, பேய விரட்டுற போதகர் வந்திருக்காரு, பேயோடு பேசுகிறவர் வந்திருக்கிறாரு. அண்ணா நமக்கு பயங்கர சந்தோஷம். உன் பேரு பரலோகத்தில் இருக்கா? ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் உன்னுடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டது. அதைத்தான் சாந்த குணம் வாஞ்சிக்கும். ஆண்டவரே, இட்ஸ் நாட் மை மினிஸ்ட்ரி, இட் இஸ் நாட் த கிஃப்ட்ஸ் வாட் யூ ஹவ் கிவன். என்னுடைய ஊழியம்ல நீ தந்த வரங்கள் அல்ல, நீர் எனக்காய் வாக்கு பண்ணி நித்திய செய்வேன். அந்த ரட்சிப்பு
என் பேர் மேல புத்தகத்துல இருக்கு. இல்லை கவனிங்க, இந்த சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் இங்க கஷ்டப்படலாம், இங்க வேதனை உண்டு, இங்க பலவீனம் உண்டு, இங்க அழுகை உண்டு. ஆனா அங்க இல்லை. அங்க என்ன இல்லை? இல்லை. அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம். பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஹோசன்னா, அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நேத்திய வெளிச்சமாவார் என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. ஒளி நிறஞ்சாதி பரவடையும் எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம். நேசரின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம். Are you singing that? நல்லா கவனிங்க. என்ன நடந்தாலும் சரி, மேலே என் பேரை எழுதிட்டாரு. என்னைக்கு ரசிக்கப்பட்டனா அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? என் பேரை எழுதிட்டாரு. இங்க பல பிரச்சனை இருக்கலாம், பல இது இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா அதை யாரும் எடுக்க முடியாத, அதை யாரும் எடுக்க முடியாத. இங்க நான் கஷ்டப்படலாம், நான் அங்க கஷ்டப்பட மாட்டேனே. இங்க வியாதி சில வேளைகள்ல என்ன கொடூரப்படுத்திட்டு, அங்க இல்லையா? அங்க இல்லையா? அந்த நம்பிக்கை இருந்தா எதுக்கு கவலைப்படுறீங்க? That's why Jesus was so powerful. பூமியில 33 வருஷம் காட்டி கொடுத்தாலும் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டாரு. சிநேகிதனே, எதற்கு வந்திருக்கிறாய்? Very solid in all the stressful situation. எல்லா நெருக்கமான சூழ்நிலை very solid. ஏன்னா என் பரலோகத்தின் பங்கை யார் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. He was written. அது எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை உண்டோ? இல்லைங்க வெளிங்க. அந்த நம்பிக்கை இருந்துன்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் சொன்னாரு. வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் நல்ல பங்கை, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். That's the only one we need. It's the only one we need today. What is that? என்ன? சாந்த குணம் அதுக்கு தான் வாஞ்சிக்கும், அந்த பிரசன்னத்துக்கு தான் வாஞ்சிக்கும், அந்த அனுபவத்தை தான் வாஞ்சிக்கும். அதுதான் வாழ்க்கையில முதன்மையா பிடிச்சிருக்கோம். என்ன வாசிக்கலாம் 10:39 வசனம். இருந்தால் that's what we need today. Midst of all these situations, இந்த குழப்பங்களுக்கு மத்தியில
வேதனைகளுக்கு மத்தியில, தேவைகளுக்கு மத்தியில, பயத்திற்கு மத்தியில, விசுவாச குறைபாடுகளுக்கு மத்தியில, you need only one thing, இயேசுவின் பாதத்தண்டை, and listening to him. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து. That's why I say many people sit in the presence of God. பிரதர், 1 மணி நேரம் முழங்கால் போட்டேன், உட்கார்ந்தாயோ? Thank God for your knees. உங்கள் முழங்காலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாயோ? முழங்கால் போடுற வரைக்கும் நீ பேசுவா, நீ உட்கார்ந்துட்டா கர்த்தர் பேசுவார். அதான் அனுபவம். கொஞ்சம் உள்ள கொண்டு போவோம் ஆழத்துக்கு. அதான் அனுபவம். நீ முழங்கால் போடுற வரைக்கும் நீ பேசுவா. எப்போ முழங்கால் வலிச்சு உட்கார்ந்துட்டியோ கர்த்தர் பேசுவார். அப்படிதானே? பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தா. இந்த அனுபவம் இருக்கா? டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், போர் அடிச்சிடும். 1 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தேன். நடக்கும் நடக்கும் நடக்கும், மணிக்கணக்கா நடக்கும். இந்த பிரசங்கம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணி நினைக்கிறீங்க? பிள்ளைங்களெல்லாம் நேற்று விட்டுட்டு 1 மணிக்கு வந்து பிரசங்கம் பண்ணேன். yesterday 1 o'clock I prepared this message. எனக்கு டைம் இல்லை. full and full I was occupied. tired, I was literally tired. வண்டி ஓட்டும் போதெல்லாம் யோசிச்சுட்டே வரேன், ஆண்டவரே நாளைக்கு புதிய டாப்பிக்காட்டி எடுத்து விட்டுருவேன், அதே டாப்பிக்கில் பிரசங்கம் பண்ணணும். எப்படி ஏதாவது வசனத்தை காம்பியன்னு சிட்டியிலேருந்து ஃபாகியில் முடிய நானும் நினச்சினேன். ஒரு வசனம் வரல, நாட் ஈவன் 1. 1 மணிக்கு போய் உட்கார்ந்தேன். 10 minutes story over. 10 minutes it's in front of me. This done, including the songs. That's why I am singing without disruption, including all the songs. How it will happen? நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். தேவையானது ஒன்றே, அவருடைய பாதத்தண்டை. ஆங்கிலிக்கன் சர்ச்சில் ஒரு பாடல் பாடுவாங்க, தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோ உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோ அருள் மாறி எங்கள் பேரில் வாரோசிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றிடும் ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் மோதி உயிர்ப்பியோ ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வாரோசிக்க பண்ணுமே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றிடும் தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே இயேசுவே கடாட்சியோ பெந்தெகோஸ்தே திவ்யை தந்து ஆசீர்வதியும் தந்து ஆசீர்வாதி அருள் மாறி எங்கள் பேரில் வரிசைக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் எல்லா கரங்களை உயர்த்தி தேவாரீரின்
தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோம் அருள் மாறி எங்கள் பேரில் பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றிடும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் முற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் மேலமுடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற மாட்டவரை அருள் மாறி இப்பொழுது ஊற்றப்படும்படியாக ஓ லார்ட் ஐ ஸ்ட்ரெச் அவுட் மை ஹேண்ட்ஸ் என்னுடைய கரத்தை உம்முடைய பிரசன்னத்திற்கு நேராக நான் வெறுக்கிறேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக எப்பொழுது ஆவியானவர்களை நிரப்பும்படியாக ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் ஊற்றிடும். தேவரீரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோம் உந்தன் திவ்ய அருள் மாரியை நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் ஒவ்வொரு பேரிலும் வரிசைக்க பண்ணுவீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் ஓட்டத்தை ஜெயமோடு ஓடுவதற்கு பலத்தோடு ஓடுவதற்கு கிருபையையும் பலத்தையும் சத்துவத்தையும் தந்து ஒவ்வொருவரையும் நடத்தும். வார்த்தைகள் பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. வேதனை நெருக்கம் இன்னார்கள் வீரர்கள் எதுவும் பிரிக்காதே. வேதனை நெருக்கம் இன்னார்கள் வீரர்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தனே இயேசுவின் அன்பால் வாழ்க்கையில் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனே இயேசுவின் அன்பால் வாழ்க்கையில் ஜெயம் பெறுவே.
ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் மேலால் ஆற்றலை திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மேலால் ஆற்றலை திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.